Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி. மழை குறித்து முன்னரே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் பொதுமக்களை அண்மை செய்தி. மழை நீர் வடிகால் 95% முடிந்துவிட்டது என்று கொக்கரைத்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜவஹர் நகர் முதல் பிரதான சாலை உள்ளிட்டவை தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. மழைநீர் வடிகால் பணிகள் 95% முடிந்துவிட்டதாக கொக்கரித்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஜவஹர் நகர் முதல் பிரதான சாலையில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதுதான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. 95% மெல்ல வடிகால் பணிகள் முடிந்துவிட்டது என்றால் வெள்ளம் தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எப்படி தேங்குகிறது, சென்னை மாநகரம் முழுவதும் எப்படி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது என்று மக்கள் கதிகலங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் மழை பெய்கிற பொழுது அந்த மழை நீரால் பாதிக்கப்படுகிற தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை உடைமைகளை இழந்து நடுத்தெருவில் தஞ்சம் அடைவதும், உறவினர் வீடுகளுக்கு தஞ்சம் செல்வதும், அந்த வீட்டை விட்டு காலி செய்து கொண்டு செல்வதும், இப்படி தொடர்கதையாகவே எங்களுடைய வாழ்க்கை இருப்பதாக ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை ஒரு பிரதான சாலை, அதே போன்று கோயம்பேட்டிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய 100 அடி சாலை ஒரு பிரதான சாலை, OMR சாலை பெரும்பாக்கம், அதே போன்று வேளச்சேரி, மடிப்பாக்கம், OMR சாலை என்று சொல்லப்படுகின்ற டைட்டில் பார்க், கண்ணன்சாவடி, இது போன்ற பகுதிகளிலும் வெள்ளக்காடாக மழைநீர் காட்சியளிக்கிறது. இந்த பகுதிகளெல்லாம் வெள்ள வடிகால் பணிகள் எப்படி எந்த அளவில் நடைபெற்று இருக்கிறது என்பதை இது தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. சென்னை மாநகரம் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி என்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் தான் இந்த அவலநிலை இருக்கிறது. அந்த தொகுதியில் தற்போது ஏறக்குறைய சாலை முழுவதுமாக மூடி இருக்கிறது. சாலையின் மேற்புறமாக நடந்து செல்லக்கூடிய நடைபாதைகளிலும் தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த தொகுதியிலே அவரது சொந்த சட்டமன்ற தொகுதியிலே கூட மழைநீர் வடிகால் பணிகள் இந்த லட்சணத்தில் இருக்கிறது என்றால் சென்னை மாநகரத்தினுடைய மற்ற பகுதிகளில் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை காலையிலிருந்து நாம் தொழுவித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சென்னையில் பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. எழும்பூர் அரசு மருத்துவமனை முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. குளம்பேட்டை அரசு மருத்துவமனை முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதே போன்று தரமணி பகுதியிலே இருக்கக்கூடிய மத்திய பாலிடெக்னிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே சுமார் 7-8 கல்வி நிறுவனங்கள், அந்த தொழிற்கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. அங்கே ஏராளமான மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலுமே மக்கள் தங்களுடைய சொல்ல முடியாத துயரத்தில் இந்த திமுக அரசு மக்களை ஆழ்த்தி இருக்கிறது. அதாவது இந்த புயலானது உருவாகி இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. புயல் கரையை எப்போது கடக்கும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எங்கே புயல் கரையை கடக்கப் போகிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் கோட்டை விட்டு குரட்டை விட்ட திமுக அரசு தற்போது டிராக்டர்களை வைத்து மழைநீர் வடிகால் பணிகள் முடித்து விட்டதாக கொக்கரித்துக் கொண்டிருந்த திமுக அரசு தற்போது டிராக்டர்களை வைத்து இந்த வெள்ள பணிகளை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்கள் கண்ணீர் வடிப்பதற்காகவே இந்த வேலையை அவர்கள் செய்தார்களா? 5160 கோடி ரூபாய் என்ன ஆனது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு பகுதியிலுமே டிராக்டர்களையும் ஜெனரேட்டர்களையும் வைத்து நீரை இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் தங்களுடைய வாகனங்களை எல்லாம் இந்த வெள்ளத்திற்கு பறிகொடுக்க வேண்டிய, வெள்ளத்திலே சிக்கி தவிக்க வேண்டிய, வெள்ளத்திலே நின்று சீரழிய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதியிலே வீடுகளிலே தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய உடைமைகளை இழக்கிறார்கள். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை தான் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். முதலமைச்சர் தொகுதியே இந்த லட்சணம் என்றால் சென்னை முழுவதும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுடைய நிலைமையை எண்ணி பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கிறது. இன்னும் புயல் கரையை கடக்கிற போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றினுடைய வேகம் 90 கிலோமீட்டர் வீசுகிற பொழுது மரங்கள் எல்லாம் சாய்ந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்னும் பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் என்ன செய்திருக்கிறது என்பதுதான்
இப்போது பிரதான கேள்வியாக ஒவ்வொரு சென்னை வாசி மற்றும் கடலோர பகுதியில் வாழக்கூடிய மீனவ மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே படகுகளை எல்லாம் அவர்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு மீன்பிடிக்க செல்ல முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மழையினுடைய தாக்கம் இந்த அரசு என்ன சொல்ல போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு வேதனையான கண்ணீர் கேள்வியோடு அவர்கள் தவிக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பாக தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இப்படி பல்வேறு மாவட்டங்களில் பல ஏக்கர் கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் நெல்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. அந்த சேதங்களிலிருந்து விவசாயிகள் வெளியே வர முடியாமல் துயரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மறுவாழ்வுக்கு இழந்த பயிர்களுக்கு சேதத்திற்கான நிவாரணத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இந்த அரசு என்ன சொல்ல போகிறது? அவர்களுக்கான நிவாரணம் என்ன? சென்னையை பொறுத்தளவுக்கு செல்லும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சென்னையுடைய பிரதான சாலைகளிலே பட்டாளம், புளியந்தோப்பு, அதே போன்று ஓட்டேரி, சென்ட்ரல் ரயில் அந்த ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி, மாநகராட்சி இருக்கக்கூடிய பகுதி, எழும்பூர், அதே போன்று ஆயிரம் விளக்கு, சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை, சூளைமேடு, கோடம்பாக்கம், வடபழனி, அதே போன்று சாலிகிராமம், விருகம்பாக்கம் இப்படி சென்னையினுடைய அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வட சென்னை என்று பார்க்கிற போது வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், மாதவரம் அனைத்து பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தென் சென்னையாக இருக்கக்கூடிய அதாவது திருவான்மையூர், கந்தன்சாவடி, அதே போன்று பெருங்குடி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துறைப்பாக்கம், செம்மஞ்சேரி இப்படி அனைத்து பகுதிகளுமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. முற்றிலுமாக மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். மின்சாரம் பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தேவைக்காக கூட, அத்தியாவசியத்திற்காக கூட, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கூட மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து புயலுடைய தாக்கம் அதிகரிக்கும். அது கரையை கடக்கிற போது அதனுடைய வேகம் அதிகரிக்கும். இதனால் மக்களுடைய துயரமும் அதிகரிக்கும் என்பதை இந்த அரசு புரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த புயலால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய வேதனையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாயித், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.